ஹாய் வெல்கம் டு சேனல் ஸ்ரவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை ஒருத்தவங்க பார்க்கும்போது நீங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரியணும், அவங்களுக்கு ஒரு குட் ஃபீல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்ல போற இந்த 5 திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களை ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு குட் ஃபீல் வந்து வரும், ரொம்ப வந்து உங்களை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போற இந்த திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து மாமார்த்லேருந்து சியா சீட் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் அண்ட் செராமைட்ஸ் வந்து இருக்குது. இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராகவே வந்து சூட் ஆகும். இது பேரபன் ஃப்ரீ ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் கோக்ரியேட்டட் வித் டாப் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ டெர்மட்டாலஜி டெஸ்டட் மேட் சேஃப் ப்ராடக்ட். ஸோ இதில் கூட சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கினை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செரமைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணும், உங்களுக்கு ஜென்டலாக வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெட் ஃபேஸில் கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சியா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்துட்டு சியா சீட்ஸ் அண்ட் செராமைட்ஸ் தான் வந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஹெல்த்தி ஸ்கின் பேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுவும் மேட்ச் ப்ராடக்ட், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே வந்து சூட் ஆகும். இது இருக்கக்கூடிய சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கினை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செராமைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணும் அண்ட் உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் வந்து இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், போட்டதே வந்து தெரியாது. ஸோ ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் வந்து பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ட்ரைனஸ் இருந்துச்சுனாலுமே அதெல்லாம் நல்லா க்யூர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ட்ரை ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே வந்து காமிங் ரேஞ்சும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இருக்கும். ஸோ மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரலும் கூட. நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமார்த் வெப்சைட், மாமார்த் ஆப், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அடிஷனல் என்னோட கூப்பன் கோட் SHRIV2025 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. நீங்கள் மாமார்த்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். அதோட ஜியோ லொகேஷன், ஸ்பீசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்லியாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும், உங்களை பார்த்தாலே ஒரு குட் ஃபீல் தெரியணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். யாருமே பண்ணுறதில்ல. ஈவன் நானே அப்போ மறந்து போயிடுவேன் இப்படி பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு எங்கள் அம்மா ரிமைண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போஸ்டர், அதாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம இப்படி கூன் போட்டுட்டு உட்காருது இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம வந்து பேசணும். நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டே இருக்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கான்சியஸாக இருக்கும் போது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. நீங்கள் அப்படி உட்காரும் போது ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ட் ஆகுறதே உங்களுக்கு வந்து மறந்துடும், உங்கள் பாடி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் போஸ்டரில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அண்ட் நடக்கும் போதும் அப்படி தான், கூன் போட்டு நடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்படி நடக்கும்போது நம்மளை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக வந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம தெரியும். ஓகேங்களா? அண்ட் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கே வந்து யாராச்சும் வந்து ஸ்ட்ரெயிட் போஸ்டரில் அவங்க நடக்கும் போதோ இல்லை உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நானே அட்ராக்ட் ஆவேன். அண்ட் நிறைய ஹியூமன்ஸ் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதனால இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களை அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு, உங்கள் மேலே ஒரு குட் ஃபீல் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெர்ஃப்யூம் வந்து போடுவோம். எதுக்கு? நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கிறதுக்கு, நம்ம கிட்ட வரும்போது மற்றவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு குட் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெர்ஃப்யூம்லாம் வந்து அடிச்சுப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்ணா பின்னா நடிப்பாங்க, அங்கே இங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் அது இதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு தலை தான் வலிக்குமே தவிர உங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா வந்து ஒரு குட் ஃபீல் வரும் அப்படிலாம் இல்லை, இரிட்டேட் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கிட்டத்தில் வந்தாலே ரொம்ப அவங்க பெர்ஃப்யூம் ஸ்மெல்னால அப்படி தலைலாம் வலிக்கும். ஸோ அது காரணம் என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பிக் நோ, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பல்ஸ் பாயிண்ட்ல வந்து போடுங்க. எங்கெங்கெல்லாம் பல்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த
காலர் போன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் இயர்ஸ் பின்னாடி, உங்கள் ரிஸ்ட்டில் இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த பல்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸும் வந்து வெளியே வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வந்து நல்ல வாசனையாக வந்து வச்சுக்கிறதுக்கு. நம்ம வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல் அந்த மாதிரி குட் ஃப்ராக்ரன்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக செம்மையாக வந்து தெரியும். அண்ட் குட் ஃபீலும் வந்து வரும். நம்மகிட்ட பேசணுன்ற ஆசையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூண்டும். அந்த அளவுக்கு இந்த வாசனையில் வந்து நிறைய பவர் இருக்குது. தேர்ட் விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன கிளாத் போட்டாலும் சரி, நம்ம வந்து அந்த சுருக்கமாக இருக்கிற மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. அயன் பண்ணி தான் போடணும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல. பட் சுருக்கம் இல்லாமலாச்சும் வந்து பார்த்துக்கோங்க. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஷ்ரிங்க் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும். அது ஃபைன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் சில இந்த காட்டன் கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிங்க் ஆச்சுன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கெலாம் நீங்கள் அயன் பண்ணி தான் வந்து போடணும். எப்பயுமே வந்து ஷ்ரிங்கான கிளாத்ஸ் போடவே போடாதீங்க. சுருங்கி இருக்கிறதுலாம் வந்து போடவே போடாதீங்க. அது உங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும், எவ்வளோ தான் மேக்கப் பண்ணியிருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் உங்களை பார்க்குறதுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃப்ரீ கிளாத்ஸ் வந்து போடுங்க. பெட்டர் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரிங்க் ஆகாத மாதிரியான கிளாத்ஸ் வந்து வேர் பண்ணுங்க. என்றைக்குமே ஸ்ட்ரிங்கோட கிளாத்ஸ் வேர் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு வந்து போயிடலாம். நம்ம என்னதான் வந்து நம்ம அப்பியரன்ஸ், அதாவது நம்மளோட மேலால ட்ரெஸ்ஸு, போஸ்டர், ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு குட் ஃபீல் வரதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரூட்டின் ஃபாலோ பண்ணி டேக் கேர் வந்து பண்ணிக்கணும். இதில் நான் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன். எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து போகும். ஆக்சுவலி நம்ம போடுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின்குள்ளேயே மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. இதனாலே யாருக்கும் ரிசல்ட்ஸ் வந்து தெரியுது இல்லை. ஏன்னா நம்ம சும்மா இப்படி வந்து போடுவோம். நல்லா மசாஜ் பண்ணி போடுங்க. அப்பதான் வந்து உங்க ஸ்கின்குள்ள வந்து போய் உட்காரும். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் ப்ராப்பரா வந்து தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க வந்து போடும்போது நல்லா மசாஜ் பண்ணி வந்து போடுங்க. அப்போ உங்களுக்கு அது பயங்கர ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு செமையா இருக்கும். அதை பார்க்குறவங்களும் நம்ம மேல ஒரு குட் ஃபீல் வரும். ஐயோ ஸ்கின்ல ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க தோணும். ஸோ அதனால நீங்க எப்பயுமே மசாஜ் பண்ணி உங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை உங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபிஃப்த் விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கிளீனான பாடிலாம் வந்து இருக்காது. ஹியூமன் நேச்சர் நம்மளோட பாடியில இருந்து நம்ம வந்து குளிக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பேட் ஆர்டர் வந்து வரும் இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வெட் ஆவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் வரும். அது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. அது வந்து நேச்சர், ஓகேங்களா. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேட் ஆர்டர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து குளிங்க. நார்மல் எல்லாரும் ஒரு டைம் வந்து பாத் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல். பட் நம்ம எல்லாருக்குமே ஒன் டைம் பாத் வந்து கரெக்டாகவே இருக்காது. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஒர்க் போவோம், இல்லை வெளியே காலேஜ் ஸ்கூல் எங்கேயாச்சும் போகுவோம், இல்லை வீட்லேயே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். அண்ட் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு பாடி வந்து ஒரு பேட் ஓடர் வந்து வெளியே ஏற்றும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் பாத் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மேலே வந்து அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்றதையே உங்களுக்கு வந்து தெரியாமலே ஆக்கிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டைம் கேப்பில் நம்ம வந்து குளிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பேட் ஓடர் நம்மளோட பாடியில் இருக்கவே இருக்காது. ஸோ அதில் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட யாராச்சும் வரும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 2 டைம் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே நம்மளுக்கே ஒரு குட் ஃபீல் வரும்ல. எனக்குலாம் வரும். அண்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து குளிங்க. நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க, ஃப்ரெஷ்ஷாக தெரிவிங்க. உங்களுக்கே நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. உங்களுக்கே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிவிங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே வரும்போது உங்களை பார்க்குறவங்களுக்கு வராதா? கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் தெரிவிங்க. ஒரு குட் ஃபீலும் உங்களை பார்த்தா வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாய்.